நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிப்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் நீட் தேர்வை தேசிய அளவில் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்போது 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிற 3ஆம் தேதி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் விருதுகள் வழங்கி பாராட்டினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 3 பேருக்கு வைரக் கம்மலும், 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 6 பேருக்கு வைர மோதிரமும் வழங்கி வாழ்த்தினார். தமிழ்நாட்டிற்கு தற்போதைய தேவை நல்ல தலைவர்கள்தான் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றும் சிந்தித்து நல்ல தலைவர்களை மாணவ செல்வங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளை அழைத்து உதவித்தொகை வழங்கும் விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் RN ரவியிடம் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் கிழியாத சட்டையை கிழித்ததாக காண்பித்துக் கொண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுதான் தமிழ்நாட்டின் உச்சபட்ச விளம்பரம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்தார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெகு விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் விரைவில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள பெரு நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக கூறினார். சீர்காழி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டடம் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் 1.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் மகளிர் தொழில் முனைவோர் அதிகம் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மகளிர் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்கள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டில் மகளிர் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் செல்போன் சேவை கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. அதன்படி பாரதி ஏர்டெல் நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களின் கட்டணத்தையும் 10 முதல் 21% உயர்த்தி அறிவித்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகரங்கில் இந்திய பல்கலைக்கழகங்களின் தர மதிப்பீடு உயர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்கள் முன்னேறி வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தரமான கல்விக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு ஊக்கமளிக்கும் முடிவுகளை தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகள் குறித்து விவாதிப்பதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு மக்களவையில் சபாநாயகர் அனுமதி அளிக்காததை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஜூலை 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பியதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலம் கருதி நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் நல்ல விவாதத்தை நடத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார்.
நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை எழுப்பி பேசத் தொடங்கிய போது ராகுல் காந்தியின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மைக்ரோபோனை ஆன் செய்யுமாறு சபாநாயகர் ஓம் பிர்லாவை ராகுல் காந்தி கேட்பதும் அதற்கு மைக்ரோபோனை இயக்கும் கட்டுப்பாடு தன்னிடம் இல்லை என சபாநாயகர் பதிலளிப்பது போன்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நாடு முழுவதும் நீட் தேர்வு மோசடிகள் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி வரும் நிலையில் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் நீட் தேர்வு மோசடிகள் தொடர்பாக லோக்சபாவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அவை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள தயார் என்றால் நீட் முறைகேடு பற்றி விவாதம் நடத்த அரசு தயார் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். டெல்லி பன்னாட்டு விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரையும் தூண்களும் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். 7 பேருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டாக்ஸிகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் சேதமடைந்தன. பலத்த மழையின் காரணமாக விமான நிலைய 1ஆம் முனையத்தின் புறப்பாடு பகுதி வாயிலில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கனமழையால் டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை சேதமடைந்து மழைநீர் கொட்டுவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கனமழையால் கூரை வீடுகளில் தண்ணீர் ஒழுகலாம், ஆனால் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையத்தின் மேற்கூரை உடைந்து மழைநீர் அருவி போல கொட்டலாமா என சமூக வலைதளங்களில் எழும் கேள்வி பேசுபொருளாகியுள்ளது. டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷியின் வீட்டின் முன்பு மழைநீர் குளம் போல தேங்கியது. தொடர் மழையால் நகரின் பல பகுதிகளை மழைநீர் சூழ்ந்த நிலையில் அமைச்சரின் வீட்டின் முன்பும் சுமார் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியுள்ளது. டெல்லியில் கனமழையால் பல பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ஆசாத் மார்க்கெட் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய பேருந்தில் இருந்து பயணிகளை மீட்பு குழுவினர் மீட்டனர். பேருந்துக்குள் பயணிகள் சிக்கி தவித்தது குறித்த தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் கயிறு கட்டியும் லாரி டியூபை பயன்படுத்தியும் பத்திரமாக மீட்டனர். டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளும் குடியிருப்புகளும் வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் சாலைகளில் வாகனங்கள் சிக்கி தவிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அதேபோல மெட்ரோ ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நீட் தேர்வு அமைப்பு ஊழலுக்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மாநிலங்கள் சொந்தமாக நுழைவுத் தேர்வுகளை நடத்த அனுமதிக்கப்பட்ட முந்தைய மாணவர் சேர்க்கை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சரான எடியூரப்பா 17 வயது சிறுமியை தனி அறைக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றது உண்மைதான் என நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் சிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமி எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து சிறுமியின் கைகளில் பணத்தை திணித்துவிட்டு அவர் வெளியேறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்டின் புதிய திருமண அழைப்பிதழ் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. திருமணம் வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அழைப்பிதழில் இந்து கடவுள்களின் படங்கள், சிறு பெட்டியில் தங்கம், வெள்ளி முலாம் பூசப்பட்ட கடவுள் சிலைகள், விலை உயர்ந்த பட்டு துணிகள் மற்றும் உலர்பழங்கள் ஆகியவை உள்ளன. டெல்லியில் பிரதமர் மோடியை பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் குடும்பத்தோடு நேரில் சந்தித்து வரலட்சுமியின் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மனைவி மற்றும் மகனோடு நேரில் சந்தித்த சரத்குமார் திருமண அழைப்பிதழை வழங்கினார். தமிழகம் வரும் கேரள சுற்றுலா வாகனங்களுக்கு காலாண்டு வரி வசூலித்தால் கேரளா வரும் தமிழக வாகனங்களுக்கும் காலாண்டு வரி வசூலிக்கப்படும் என அம்மாநில அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் கேரளா சுற்றுலா வாகனங்களுக்கு ரூபாய் 4000 வாங்கினால் நாங்களும் இங்கு 4000 ரூபாய் வாங்குவோம் என கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சூரிலிருந்து ஷோர்னூர் நோக்கி சென்றபோது பலத்த சத்தத்துடன் என்ஜினிலிருந்து பெட்டிகள் தனியாக கழன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் தனியாக பிரிந்த பெட்டிகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
பீகாரின் கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததை அடுத்து கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 13 ஆண்டுகள் பழமையான அந்த பாலம் கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. டெல்லியில் இருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் பயணி ஒருவர் புகைப்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 176 பயணிகளுடன் மும்பை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கழிவறைக்குள்ளிருந்து புகை வந்ததை பார்த்து விமான ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் விசாரித்தபோது பயணி ஒருவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்து 53,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 41 ரூபாய் அதிகரித்து 6,666 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவையில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 28ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை நடத்தும் என்டிஏவை விமர்சனம் செய்து ஜவாஹிருல்லா பேசியதை தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏவை விமர்சித்து பேசியதாக தவறாக புரிந்து கொண்ட பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பின்னர் நீட் தேர்வை நடத்தும் என்டிஏவை மட்டும்தான் ஜவாஹிருல்லா விமர்சித்ததாக சபாநாயகர் விளக்கமளித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திறந்த வாகனத்தில் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வயலாமூர், கருங்காலிப்பட்டு, கல்பட்டு, மாம்பழப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று மாம்பழ சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சியினர், நிர்வாகிகளும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரை தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த அவர், கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் எப்படி சமாளித்தீர்கள் என்று முதல்வரிடம் பிரதமர் கேட்கும் கேள்விக்கு மணிப்பூருக்கே போகாமல் நீங்கள் சமாளித்த மாதிரிதான் என முதல்வர் பதிலளிக்கும் வகையில் அவர் பதிவிட்டுள்ளார். கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை எனவும் விஷச்சாராய மரணங்களை திமுக அரசு தடுக்க தவறியதாகவும் கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலையத்திலிருந்து சாராய வியாபாரி தப்பியோடிய நிலையில் கவனக்குறைவாக இருந்த 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். சாராயம் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட மணிகண்டன் போலீசாரின் கவனத்தை திசை திருப்பி காவல் நிலையத்திலிருந்து தப்பியோடிவிட்டார். சென்னை கோயம்பேடு பகுதியில் கட்டுமான இடத்தில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பயங்கரவாதியை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள ஹபீபுல்லா என்ற நபர் அளித்த தகவலின் பேரில் கோயம்பேட்டில் தலைமறைவாக இருந்து வந்த அனோவர் என்ற நபரை மேற்கு வங்க போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்கும்போது குறுக்கிடும் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் பிடிக்கப்பட்டு அடையாள சிப் பொருத்தப்படும் எனவும் 3வது முறை அதே மாடு பிடிப்பட்டால் ஏலம் விடப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சங்கங்களின் கருத்துக்களை கேட்காமல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் சட்டங்களின் பெயர்கள் சமஸ்கிருத மொழியில் உள்ளதாகவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். உலகிலேயே முதல் முறையாக MBA படிப்பில் டிஜிட்டல் மெரிடைம் அண்ட் செப்பரேட் செயின் என்ற பாடத்திட்டத்தை IIT மெட்ராஸ் துவங்கியுள்ளது. IIT மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாடத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய இயக்குநர் காமகோடி, தொழில் வல்லுநர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த MBA படிப்பு துவங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரெங்கநாதன் உள்ளிட்ட 12 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கொளத்தூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த புவனேஸ்வரன் கொலை வழக்கில் 12 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி கடந்த பிப்ரவரி மாதம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்தது. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து 2வது நாளாக தடை நீடிக்கிறது. இதனால் அருவியில் குளிக்க ஆர்வத்தோடு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கனமழை காரணமாக மாஞ்சோலை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாஞ்சோலை மலைப்பகுதியில் அமைந்துள்ள அருவிகளில் மற்றும் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மாஞ்சோலைக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தின் நீரோட்டத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அடித்து செல்லப்பட்ட யானை போராடி கரையேறிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள வனப்பகுதியில் உள்ள காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றை கடக்க முயன்ற காட்டு யானை கூட்டத்தில் நீரோட்டத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பெண் யானை ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி சென்னை வியாசர்பாடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை மற்றும் இதர துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பூ விற்பதைப் போல மூதாட்டி ஒருவர் மது விற்பனையில் ஈடுபட்டது அம்பலமாக இருக்கிறது. ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே சேலத்தைச் சேர்ந்த தனபாக்கியம் என்ற மூதாட்டி பூச்சரங்களுக்கு நடுவே கவரில் மது பாட்டில்களை அடுக்கி வைத்து கள்ளத்தனமாக விற்பனை செய்து வந்தது தொடர்பான வீடியோ வெளியாக இருக்கிறது. நாகையில் சாராயம் விற்பனை செய்ததாக 13 பேரை போலீசார் கைது செய்தனர். வெளிப்பாளையம், கீழையூர், கீழ்வேலூர், வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 13 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 678 லிட்டர் சாராயம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். QPMS ஒப்பந்த நிறுவனம் சம்பளத்தில் கையாடல் செய்வதாகவும் முதலமைச்சர் அறிவித்த ஊக்கத்தொகையை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் தலையில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திய மண் சட்டியை கவிழ்த்துக் கொண்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். அப்போது மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பனை மற்றும் தென்னையில் கள் இறக்க அனுமதி கோரி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் விற்பனை செய்யப்படுவது போன்று தமிழகத்திலும் கள் இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணம் தராமல் மோசடி செய்ததாக வியாபாரி மீது விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவர் விவசாயிகளிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய நெல் வகைகளை கொள்முதல் செய்துவிட்டு பணம் தராமல் இருப்பதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தியதில் தகவல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. இதையடுத்து மிரட்டல் விடுத்த சரவணன் என்பவரை கைது செய்து விசாரித்தபோது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. மாவட்டம் அன்னூர் புவனேஸ்வரி நகர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக் கோரி மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படும் நிலையில் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் அறைக்கு புதிய பூட்டு போட்டு காவலர்கள் பூட்டியிருக்கின்றனர். காவல் நிலையத்தில் உள்ள ஒரு அறையின் கதவிற்கு கைதிகள் கையில் போடப்படும் விலங்கு கொண்டு பூட்டப்பட்டிருந்தது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது.
திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மினி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இந்நிலையில் ஓட்டுநர் மணி செல்போன் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கியதால் தான் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூரில் சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தையால் தாக்கப்பட்ட முதியவருக்கு மாவட்ட ஆட்சியர் 55,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். திருப்பத்தூரில் சில நாட்களுக்கு முன்பு நடமாடிக்கொண்டிருந்த சிறுத்தை அரசு பள்ளியில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்த கோபால் என்ற முதியவரை தாக்கியதில் அவருக்கு காது மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் அகல்விளக்கு, சில்வெட்டு உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுடுமண்ணால் ஆன கூம்பு வடிவ கிண்ணத்தின் அடிப்பகுதி, அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் அகல்விளக்கு, சதுரங்கம் விளையாடும் ஆட்டக்காய், சில்வெட்டு ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் வாகனங்கள் அதிகம் செல்லக்கூடிய சாலையில் சமூக வலைதள லைக்குகளுக்கு ஆசைப்பட்டு இளைஞர் தீப்பொறி பறக்க பைக்கை ஓட்டி சென்றது பொதுமக்களின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. இதையடுத்து சாலையில் செல்வோருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் சென்ற அந்த இளைஞர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் தேர்தல் சமயத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் ரோட் ரோலரை கொண்டு அழிக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட 94,737 மது பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் அதன் மீது ரோட் ரோலரை ஏற்றி அழிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. கேரளாவில் அரசு பேருந்து மோதியதில் சரக்கு வேனின் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோட்டயத்தில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற அரசு விரைவு பேருந்து அஞ்சல் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த சரக்கு வேன் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய பேருந்து சாலையோர ஓடையில் இறங்கி ஒரு புறமாக சாய்ந்து நின்றதால் பயணிகள் லேசான காயமடைந்தனர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மாபெரும் வரலாற்று சாதனையுடன் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் சனிக்கிழமை மோத உள்ளன. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு சீசனில் தோல்வியே சந்திக்காத அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது இதுவே முதல் முறையாகும். விளையாடிய 8 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா அணியும் 7 போட்டிகளில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 5000 ரன்களை கடந்த இந்திய கேப்டன்கள் பட்டியலில் ரோஹித் சர்மாவும் இணைந்துள்ளார். T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 57 ரன்கள் குவித்த ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டனாக 5000 ரன்களை கடந்து புதிய மைல்கல் சாதனை படைத்தார். T20 உலகக்கோப்பையில் ஃபார்ம் இழந்து தவிக்கும் விராட் கோலிக்கு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். 15 ஆண்டுகளாக விளையாடும் வீரர் ஃபார்மில் இருப்பதும் இல்லாமல் போவதும் பிரச்சனையே கிடையாது என்றும் அவர் தனது ஆட்டத்தை இறுதிப் போட்டிக்காக கூட சேமித்து வைத்திருக்கலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் 500 ரன்களை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. இது மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் போட்டியில் அதிவேக இரட்டை சதத்தை அடித்து இந்திய மகளிர் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஷஃபாலி வர்மா சாதனை நிகழ்த்தியுள்ளார். புதிய ஹேர் ஸ்டைலில் இருக்கும் மகேந்திர சிங் தோனியின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை அவரது சிகை அலங்கார நிபுணர் ஆலிம் ஹக்கீம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் தோனி மீண்டும் ஒரு புதிய ஹேர் ஸ்டைலுக்கு தயாராகிவிட்டாரா என அவரது ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கும் சிக்கந்தர் படத்தின் படப்பிடிப்புகள் மும்பையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த படத்தின் படப்பிடிப்பில் தற்போது ராஷ்மிகா மந்தனா இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படம் அடுத்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகைக்கு வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகை ஹீனா கான் தனக்கு 3ஆம் நிலை மார்பக புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர் புற்றுநோய் பாதிப்புக்கான சிகிச்சை தொடங்கிவிட்டதாகவும் இந்த நோயிலிருந்து நன்றாகவும் வலிமையாகவும் மீண்டு வருவதற்கான மன உறுதியுடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலின் திருமஞ்சன வைபவத்தை முன்னிட்டு ரெங்கநாயகி தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தங்க குடத்தில் புனித நீர் எடுக்கப்பட்டு கோவில் யானை ஆண்டாள் மீது மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. வெள்ளி குடங்களிலும் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பட்டாளத்தம்மன் கோவில் திருவிழாவில் சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கினர். முன்னதாக கோவிலுக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
டாடா பஞ்ச் காருக்கு போட்டியாக ஹுண்டாய் நிறுவனம் புதிதாக இன்ஸ்டர் எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் பூசன் சர்வதேச வாகன கண்காட்சியில் இந்த கார் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது காஸ்பர் காரை தழுவி தயார் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.